இந்த S110ஓட ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மல்டி விதமா பார்த்தீங்கன்னா, இத வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் தான். ரியர்ல வந்து கமர்ஷியலுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சீட்ஸுமே வந்து நல்லா லாங் சீட் வந்து குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயுமே வந்து ஒரு சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. அதே மாரி ஒரு 100 சிசி, 110 சிசி பைக்குக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து செயின் டிரைவ் வந்து குடுத்துருக்காங்க. அதனால லாஸுமே வந்து கம்மியா இருக்கும். 60 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீட் வந்து போகும். 130 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,19,900. வாரண்டி நமக்கு வந்து அல்டிமேட்டா வந்து குடுக்குறாங்க. மோட்டார பொறுத்தவரைக்கும் 3 வருஷம் 50,000 கிலோமீட்டர் வாரண்டி குடுக்குறாங்க. பேட்டரிய பொறுத்தவரைக்கும் 8 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி வந்து குடுக்குறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியிலே இது வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். டிரைவ் மோட்டார் வந்து நமக்கு வந்து குடுக்குறாங்க. செயின் டிரைவும் நமக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து பிக்கப் வந்து நல்லா இருக்கும். ஓரளவு லாஸ் இல்லாம இருக்கும். அதே மாரி சஸ்பென்ஷன் பொறுத்தவரைக்கும் வந்து ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் வந்து குடுக்குறாங்க. ரியர்ல வந்து 2 காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் குடுக்குறாங்க. பட் வந்து சைஸ் வந்து பெரிய சைஸ்ல வந்து குடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மல்டி யூட்டிலிட்டி வண்டி அப்படிங்கிறப்போ ஒரு கமர்ஷியலா லோட் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி வந்து சைஸ் வந்து பெருசா குடுக்குறாங்க. ஃப்ரண்ட்லயுமே டிஸ்க் பிரேக் வந்து குடுக்குறாங்க. ரியர்லயுமே நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து குடுக்குறாங்க. லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நமக்கு வந்து எல்இடில வந்து குடுக்குறாங்க.